नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी நம்ம இந்த வீடியோல பிராத்மிக் கத்திய பாட்டில் இருக்க 6th லெசன் चलो बाजार चले இந்த லெசன்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் மேட்ச் ஃப்ரேம் தி சென்டென்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த லெசன்ல நம்ம 3 மார்க்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நீங்க 3 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க பாலத்து ஜான்வர் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா क्वेश्चंस வந்துரும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லெசனில் ஏன் நான் 3 மார்க்ஸ் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு 60 to 70 மார்க்குக்கு பக்காவாக ரெடி ஆயிடணும். ஸோ நான் எப்பயுமே நம்ம நிஃபியாஸில் அந்த மாதிரி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பேஸில் இந்த லெசனில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா 3 மார்க் தவிர மற்ற எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க் வந்து நீங்கள் பாலத்து ஜான்வரில் படிச்சிங்கனாலே அதுலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். 2 questions நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷின் கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். இன்னொரு கொஷின்லேருந்து வந்தாலும் நம்ம இந்த சூஸ் மேட்ச்லாம் படிக்கிறோம்ல அது வச்சு எழுதிக்கலாம். ஸோ லிசன் பண்ணுங்கள். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே மீனிங்ஸ் எடுத்து சொல்கிறாங்க. பத்துலூன் அப்படின்னா பேண்ட் கால் சட்டை. இம்லினா புளி டேம்ரிட் நம்ம வீட்டில் புளி குழம்பு செய்கிறோம்ல அது. மன்சில்னா ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எந்த தளம் நம்ம சொல்கிறோம்ல நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் 2வது ஃப்ளோரில் அதுதான். சாபுன்னா சோப்பு குளிக்கிற சோப்பு பாத்திரம் கழுவுற சோப்பு அது எது வேணா இருக்கலாம். சாபுன்னா சோப்பு. பர்த்தன்னா பாத்திரம். அடுத்தது விலோம் சப்த ஆப்போசிட்ஸ் பாருங்கள். ஜல்தி சீக்கிரம். தீரே தீரே ஸ்லோ. உதர்னா அங்கே இதர்னா இங்கே. பீச்சேனா பின்னாடி. ஆகேனா முன்னாடி. பிக்னானா செல்லிங்கு. खरीदना பையிங்கு. அடுத்தது வாக்கியமே பிரயோக் கீஜியே ஃப்ரேம் த சென்டென்ஸ். அவங்க நமக்கு இங்கே வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இங்கே இருக்க மாதிரி தான் எழுதணும்னு கிடையாது. நீங்கள் நமக்கு அப்படின்னா உப்பு இதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். முஜே நமக்கு பசந்து ஹே ஏ நமக்கு ஹே அதாவது இதை நமக்கு அப்படின்றத பயன்படுத்தி நீங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். நான் இங்கே இருக்க வாக்கியத்தை சொல்கிறேன். நீங்கள் இதனாலும் எழுதுங்க இல்லை நீங்கள் ஓனாக ஃப்ரேம் பண்ணுறீங்கனாலும் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நமக்கு ரங் சஃபேது ஹே உப்புடைய கலர் என்னது ஒயிட் கலர்னு சொல்லியிருக்காங்க. கத்தார்னா என்னென்னா வரிசை. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. கத்தார்னா ரோ வரிசை. ஸோ எந்த வரிசையில் இருக்குது நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி. பாஜார் மே லம்பி கத்தார் ஹே பாஜார்னா மார்க்கெட்டில் நீட்டாக ரோஸ் வந்து வரிசைகள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லம்பினா லென்த்தாக இருக்கிறது. अलग अलगना செப்பரேட். अलग अलग चीज़ के लिए अलग अलग दुकान है. अलग अलग चीज़னா தனி ஒவ்வொரு பொருட்களுக்கும் தனித்தனியாக கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த்தன்னா வெசல். பர்த்தன் கி துகான் வஹா ஹே பாத்திர கடை அங்கே இருக்குது. பிக்னானா செல்லிங். யஹா கை பிரகார் கி சாடியாம் பிக்தி ஹே இந்த இடத்துல நிறைய வகைகளான சாரீஸ் விற்குது. நீங்கள் திரும்ப சொல்கிற சென்டென்ஸ் நீங்கள் இதையும் ஃப்ரேம் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஓனாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது டக்குன்னு மறந்துருச்சு அப்படின்றதால இந்த ரோமன்லாம் விட்டுட்டு வராதிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடியது. ஸோ கொடுக்குற டேர்ம் வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. அடுத்தது காலி ஜகஹ் பரியே. ஸோ நமக்கு இங்கே ஃபில்லப்ஸ் எழுத சொல்கிறாங்க. பாஜார் யஹாசே டேஷ் தூர் ஹே கித்னி தூர் ஹே கித்னினா எவ்வளோ தூரம் இருக்குது. ஹம் பஹலே டேஷ் கி துக்கானே தேखेंगे நம்ம ஃபஸ்ட்டு எந்த கடை பார்க்கலாம் கிரானேனா மளிகை கடை பார்க்கலாம். இது ஃபில்லப்ஸ்மா அதனால் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. நீங்கள் தான் எழுதணும். சூஸ்லாம் கிடையாது ஃபில்லப்ஸு. அதனால கரெக்டாக இது ஒரு முறை எழுதி பார்த்து படிச்சு வைங்க. ஹம் பஹலே கிரானே கி துக்கானே தேखेंगी நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் மளிகை கடை பார்க்கலாம். அடுத்தது டேஷ் கி துக்கானே அலக் ஹே எந்த கடை தனியாக இருக்குது. சாவல்னா அரிசி கடை தனியாக இருக்குது. सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज़ नोटबुक और पुस्तकें मिलती है. सस्ते धाम में चीपाன விலையில் தாம் அப்படின்னா ப்ரைஸ் விலை ரொம்ப சீப்பான ரேட்டில் ஸ்கூல் புக்ஸு நோட்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாக்கியமே மிலாயியே இது என்ன அப்படின்னா மேட்ச்சு. இது கிடையாது இது ஆன்சரு இதுதான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வந்து மேட்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கொஷின் எழுதி அதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். இங்கே ஆன்சர் அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்கலாம். सब्जियां की मंडी में सब तरह की तरकारियाँ मिलती है. सब्जियां की मंडीना வெஜிடபிள் ஷாப்பில் என்ன கிடைக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தர்காரியான வெஜிடபிள்ஸ் இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். साबुन की दुकानें पीछे की कतार में है. साबुन की दुकानेना சோப்பு கடை எல்லாமே பின்னாடி இருக்க ரோலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பின் வரிசையில் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
நயா பாஜார்னா புது மார்க்கெட்டு. படா மக்கான், ஸோ புது பாஜார், புது மார்க்கெட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய பில்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஜார்னால் இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இவங்க சொல்கிறாங்க. தூசரி மஞ்சள்னா அடுத்த ஃப்ளோரில், நெக்ஸ்ட் ஃப்ளோரில் தவாயி பர்த்தன் மில்தா ஹே. தவாயினா மெடிசனு, பர்த்தன்னா வெசல்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. कपड़े की दुकान में कई प्रकार की साड़ियाँ मिलती है. साड़ियाना சாரீஸ். அப்போது கப்படே கி துக்கான்னா துணிக்கடையில் தானே சாரீஸ் கிடைக்கும், அப்போ அது வச்சு மேட்ச் பண்ணிடணும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம். சப்ஜி தர்காரியா, அடுத்தது கப்படே சாடியா, நயா பாஜார் புது மார்க்கெட்டு பெருசாக இருக்குது. சாபுன் கி துக்கான் சோப்பு கடை பின்னாடி இருக்குது, நெக்ஸ்ட் ஃப்ளோரில் மெடிசன் வெசல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.